நேர்மாறல், எதிர்மாறல், கலப்பு மாறல், விகித மற்றும் விகித சமம் இந்த 4 தலைப்புகளுக்கும் சிங்கிள் ட்ரிக்கை யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக பதில் கண்டுபிடிக்கிறதுன்னு தான் நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். வீடியோவை முழுசாக பாருங்கள். கொஞ்சமாக பார்த்துட்டு ட்ரிக் ஒர்க் ஆகலைன்னு என்கிட்ட வந்து சொல்லக்கூடாது. நீங்கள் வீடியோவை முழுசாக பார்த்தா மட்டும்தான் இந்த ட்ரிக் எப்படி யூஸ் ஆகும்னு உங்களுக்கு புரியும். ஒரு மகிழுந்து 60 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க 3 லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுகிறது. அதே மகிழுந்து 200 கிலோமீட்டர் தூரத்தை சென்றடைய தேவையான பெட்ரோலின் அளவு. இதுதான் நம்ம பார்க்க போகிற முதல் கணக்கு. இதுக்கான பதிலை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நம்ம முதல்ல இந்த கணக்கில் என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை தனியாக எடுத்து எழுதிக்கலாம். இந்த கணக்கில் கிலோமீட்டர் மற்றும் லிட்டர் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நான் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். அடுத்தது இந்த கணக்கில் 60 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க 3 லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுகிறது எனில் 200 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எத்தனை லிட்டர் பெட்ரோல் தேவைப்படும்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அதையும் நான் இந்த மாதிரி மாற்றி எழுதிக்கிட்டேன். இப்போது இதுக்கான பதிலை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கலாமா? இந்த கணக்கில் 60 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க 3 லிட்டர் பெட்ரோலே போதுமானதுன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே 200 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க வேண்டியிருக்கு. அப்போ நமக்கு 3ஐ விட அதிகமான பெட்ரோல் தேவைப்படுமா இல்லை குறைந்த அளவு பெட்ரோலே போதுமானதா? கண்டிப்பாக 200 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க அதிகமான அளவு பெட்ரோல் தான் தேவைப்படும். அதனால் எக்ஸுக்கு நேராக அதிகம்னு எழுதிக்கலாம். அடுத்தது இந்த பக்கம் பாருங்கள். இந்த பக்கத்தில் மேலே இருக்கிற இந்த நம்பரை விட கீழே இருக்கிற இந்த நம்பர் அதிகமாக இருக்கா குறைவாக இருக்கான்னு பாருங்கள். அதிகமாக இருந்தால் அதிகம்னு எழுதிக்கோங்க, குறைவாக இருந்தால் குறைவுன்னு எழுதிக்கோங்க. நமக்கு இந்த கணக்கில் மேலே இருக்கிற இந்த நம்பரை விட கீழே இருக்கிற இந்த நம்பர் அதிகமாக இருக்குது. அதனால் இதுக்கு நேராக அதிகம்னு எழுதிக்கலாம். இப்போ அதிகம் அதிகம்னு கிடைச்சிருக்குல்ல, இதை அதிகம் ஈஸ்ட்டு அதிகம்னு மாற்றிக்கலாம். சமம் எக்ஸ் ஈஸ்ட்டு ஒய். இது எல்லா கணக்குக்குமே பொது. ஓகேவா? இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எல்லா கணக்குக்குமே இது காமன். இப்போ தான் நாம் ட்ரிக்குக்கே வந்திருக்கோம். ஒரு கணக்கில் அதிகம் அதிகம் குறைவு குறைவுன்னு வந்துச்சுன்னா எக்ஸ் இஸ்டு ஒய்யை தலைகீழாக ஒய் பை எக்ஸ்ன்னு மாற்றி எழுதிக்கோங்க. இதுவே ஒரு கணக்கில் குறைவு அதிகம் அதிகம் குறைவுன்னு மாறி மாறி வந்துச்சுன்னா எக்ஸ் இஸ்டு ஒய்யை அப்படியே எழுதிக்கோங்க. எக்ஸ் பை ஒய்ன்னு அப்படியே எழுதிக்கோங்க. ஓகேவா? ட்ரிக் புரிஞ்சுதா? இந்த ட்ரிக்குக்கான டேபிள் நான் அடுத்து தரேன். அதை மறக்காமல் எழுதி வச்சுக்கோங்க. இப்போது இந்த கணக்கில் எக்ஸோட மதிப்பும் ஒய்யோட மதிப்பும் எங்கே இருக்குது, அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். அது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இங்கே எக்ஸ் இருக்குல்ல, இந்த பக்கத்தை மட்டும் விட்டுட்டு இந்த பக்கத்தை மட்டும் பாருங்கள். ஓகேவா? இந்த பக்கத்தில் மேலே இருக்கிற நம்பர் எக்ஸ், கீழே இருக்கிற நம்பர் ஒய். அவ்வளோதான். இப்போ இதை இங்கே பிரதியிட்டால் நமக்கு தேவையான பதிலை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒய் எவ்வளோ? 200. எக்ஸ் எவ்வளோ? 60. இன்ட்டு போட்டுக்கிட்டு எக்ஸுக்கு மேலே தனியாக ஒரு நம்பர் இருக்குல்ல, அதை கொண்டு வந்து அப்படியே எழுதிக்கலாம். இப்போ அடிக்கலாமா? ஓர்முமோ ரன்முவாரா அடிபட்டுருமா? மிச்சம் 10. அவ்வளோதான் ஆன்சர். எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு பாருங்கள். அடுத்த கணக்கு பார்க்கலாமா? நான் இந்த கணக்கில் ட்ரிக்குக்குள்ளே ஒரு ட்ரிக் சொல்லித்தர போகிறேன். அதனால் கவனமாக இந்த கணக்கை பாருங்கள். இப்போது இந்த கணக்கில் என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை மட்டும் நான் ஃபஸ்ட்டு தனியாக எடுத்து எழுதிக்கிறேன். நீங்கள் இந்த கணக்கை நல்லா கவனமாக படிச்சுக்கோங்க. இப்போது இந்த கணக்கில் என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னு பாருங்கள். பாட்டில் மற்றும் மணி, அதை நான் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். அடுத்தது இந்த கணக்கில் 600 பாட்டில்களை ஓர் இயந்திரம் 5 மணி நேரத்தில் நிரப்பினால் 3 மணி நேரத்தில் எவ்வளவு பாட்டில்களை நிரப்பும்னு கேட்கப்பட்டிருக்கு. அதை நான் இந்த மாதிரி எழுதிக்கிட்டேன். இப்போது ட்ரிக்குக்குள்ள ட்ரிக் என்னன்னு பார்க்கலாமா?
ஒன்றுமே இல்லை, ஆப்ஷன்ஸை வச்சு எக்ஸ் வர வேண்டிய இடத்துல அதிகம் வருமா குறைவு வருமானு கண்டுபிடிக்கிறது தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். சரியா? அது எப்படின்னு பார்க்கலாமா? அது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். எக்ஸுக்கு மேலே இருக்கிற இந்த நம்பரை விட ஆப்ஷன்ஸில் இருக்கிற 4 நம்பர்ஸும் சின்னதாக வந்திருக்கா பெரியதாக வந்திருக்கான்னு பாருங்கள். சின்னதாக வந்திருந்தா இங்கே குறைவுன்னு எழுதிக்கோங்க. ஒருவேளை பெரியதாக வந்துச்சுன்னா இங்கே அதிகம்னு எழுதிக்கோங்க. அவ்வளோதான். சரியா? நமக்கு இந்த கணக்கில் 600ஐ விட 4 ஆப்ஷன்ஸில் இருக்கிற அந்த நம்பர்ஸ் சின்னதாக வந்திருக்கா பெரியதாக வந்திருக்கான்னு பாருங்கள். எல்லாமே சின்னதாக வந்திருக்கு. அப்போ இங்கே குறைவுன்னு எழுதிக்கலாம். புரிஞ்சுதா இது? இப்போ இந்த பக்கம் வாங்க. மேலே இருக்கிற நம்பரை விட கீழே இருக்கிற நம்பர் சின்னது. அப்போ இதையும் குறைவுன்னு எழுதிக்கலாமா? கடைசியாக நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? குறைவு குறைவு. அப்போது எக்ஸ் இஸ்டு ஒய்யை நம்ம எப்படி மாற்றி எழுதிக்கலாம்? அதாவது ட்ரிக்ஸ் படி அதிகம் அதிகம் குறைவு குறைவுன்னு வந்துச்சுன்னா எக்ஸ் இஸ்டு ஒய்யை எப்படி மாற்றிக்கலாம்? தலைகீழாக மாற்றி எழுதிக்கலாமா? அவ்வளோதாங்க. இப்போ எக்ஸோட மதிப்பும் ஒய்யோட மதிப்பும் இதில் பிரதியிட்டா பதில். இதில் எக்ஸோட மதிப்பு எங்கே இருக்குது? மேலே இருக்குது. ஒய்யோட மதிப்பு கீழே இருக்குது. ஒரு நம்பர் இருக்குல்ல, இந்த ஒரு நம்பர் இருக்கிற பக்கத்தை பார்க்கக்கூடாது. 2 நம்பர் இருக்குல்ல, அந்த பக்கத்தில் தான் பார்க்கணும். எக்ஸோட மதிப்பு மேலே ஒய்யோட மதிப்பு கீழேன்னு. சரியா? இப்போ பிரதியிடலாமா? ஒய் 3 எக்ஸ் 5 இன்ட்டு போட்டுக்கிட்டு இங்கே தனியாக இருக்கிற இந்த நம்பரை எழுதிக்கலாம். சுருக்குனா என்ன வருது? 12 5 60 மிச்சம் 360 வருது. அவ்வளோதாங்க ஆன்சர். எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு பாருங்கள். அடுத்து நாம் பார்க்க போகிறது கலப்பு மாறல். கலப்பு மாறலுக்கு ஆப்ஷன் ட்ரிக் ஒர்க்கே ஆகாது. அதனால் கான்செப்ட் படி தான் நாம் பதிலே கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ கணக்கு என்னன்னு பார்த்துடலாமா? 36 இயந்திரங்கள் 12 நாள்களில் 7000 பைகளை செய்தால் 24 இயந்திரங்கள் 18 நாள்களில் எத்தனை பைகளை செய்யும்னு கேட்கப்பட்டிருக்கு. என்னடா கணக்குக்கும் நீ சொல்கிறதுக்கும் சம்மதமே இல்லைன்னு நினைக்காதீங்க. கணக்கை நீங்கள் நல்லா கவனமாக படித்தா நான் சொன்னது உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரி, இப்போது என்னோட ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி இதுக்கான பதிலை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நாம் ஃபஸ்ட்டு இந்த நாட்களை மட்டும் விட்டுட்டு இயந்திரங்கள் மற்றும் பைகளை மட்டும் எடுத்துக்கலாம். 36 இயந்திரங்கள் 7000 பைகளை செய்தால் 24 இயந்திரங்கள் எத்தனை பைகளை செய்யும்? நல்லா யோசிச்சு பாருங்க. 36 இயந்திரங்கள் 7000 பைகளை செய்தான். சரியா? அப்போ 24 இயந்திரங்கள் எத்தனை பைகளை செய்யும்? 7000 விட குறைவாக தான் செஞ்சு முடிக்கும். ஏன்னா இது குறைவாக இருக்கு, அதனால இங்கேயும் குறைவாக தான் வரும். அப்போ குறைவுன்னு எழுதிக்கலாமா? இப்போ இந்த பக்கம் வாங்க. மேலே இருக்கிற நம்பரை விட கீழே இருக்கிற நம்பர் சின்னது. அப்போ இங்கேயும் குறைவுன்னு எழுதிக்கலாம். குறைவு இஸ்டு குறைவுன்னு வந்திருக்கு. இப்படி வந்தால் எக்ஸ் இஸ்டு ஒய்யை நம்ம எப்படி எழுதிக்கணும்? ஒய் பை எக்ஸ்ன்னு எழுதிக்கணும்னு சொல்லியிருக்கேனா? அதாவது இந்த நம்பரை அப்படியே தலைகீழாக போட்டு எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த நம்பரையும், அதாவது ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற நம்பரையும் அதுக்கடுத்து மேலே இருக்கிற நம்பரையும் வகுத்தல் போட்டு எழுதிக்கிட்டால் முடிஞ்சது. இது கூட தேவையில்லை. ஓகேவா? அதிகம் அதிகம் குறைவு குறைவுன்னு வந்துச்சுன்னா இந்த நம்பரை அப்படியே தலைகீழாக எழுதிக்கோங்க. கீழே இருக்கிறது மேலேயும் மேலே இருக்கிறது கீழேயும் வகுத்தல் போட்டு எழுதிக்கோங்க. புரிஞ்சுதா? இப்போ ஒரு பெருக்கல் போட்டுக்கிட்டு இதை விட்டுடலாம். இப்போ நாட்களையும் பைகளையும் எடுத்துக்கலாம். 12 நாட்களில் 7000 பைகளை செய்தால் 18 நாட்களில் எத்தனை பைகள் செய்ய முடியும்னு கேட்டிருக்காங்க. 12 நாட்களிலே 7000 பைகள் நம்மளால் செய்ய முடியுதுன்னா 18 நாட்களில் கண்டிப்பாக அதிகமான பைகள் தான் நம்மளால் செய்ய முடியும். அதனால் அதிகம்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த பக்கம் பாருங்கள். மேலே இருக்கிற நம்பரை விட கீழே இருக்கிற நம்பர் பெரியது. அப்போ இதுவும் அதிகம். அதிகம் அதிகம்னு வந்திருக்கு. அப்போது இந்த நம்பரை அப்படியே தலைகீழாக வகுத்தல் போட்டு எழுதிக்கலாம். கீழே இருக்கிற நம்பரை மேலேயும் மேலே இருக்கிற நம்பரை கீழேயும் எழுதிக்கலாம். இது கூட தேவையில்லை. சரியா? போக போக இதுவே இன்னும் ஈஸியாகிடுச்சு. இப்போ பெருக்கல் போட்டுக்கிட்டு மிச்சம் இருக்கிற நம்பர். இப்போ இதை எல்லாத்தையும் சுருக்குனா என்ன வருதோ அதுவே நமக்கு தேவையான பதில். அவ்வளோதான் ஆன்சர். அடுத்த கணக்கு பாருங்க. ஒரு தோட்டத்தை களை எடுக்க 6 தோட்டக்காரர்களுக்கு 120 நிமிடங்கள் தேவைப்படுகின்றன எனில் அதே வேலையை 30 நிமிடங்களில் செய்து முடிக்க கூடுதலாக எத்தனை தோட்டக்காரர்கள் தேவைன்னு கேட்கப்பட்டிருக்கு. இதில் தோட்டக்காரர்கள்
மற்றும் நிமிடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நான் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். கணக்கில் 6 தோட்டக்காரர்களுக்கு 120 நிமிடங்கள் தேவைப்படுகிறதாம். சரியா? அதே வேலையை 30 நிமிடங்களில் செய்து முடிக்க எத்தனை தோட்டக்காரர்கள் கூடுதலாக தேவைன்னு கேட்கப்பட்டிருக்கு. கணக்கிலே சொல்லிட்டாங்க கூடுதலாக. அப்போது இங்கே என்ன வரும்? அதிகம்தான் வரும். இதை விட இங்கே அதிகமாக தான் வரும். கணக்கிலே கூடுதலாக எத்தனை தோட்டக்காரர்கள் தேவைன்னு கொடுத்துட்டாங்க. அதனால் நாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த பக்கம் வாங்க. மேலே இருக்கிற நம்பரை விட கீழே இருக்கிற நம்பர் சின்னது, அப்போ குறைவு. என்ன கிடைச்சிருக்கு? அதிகம் குறைவுன்னு கிடைச்சிருக்கு. மாறி மாறி கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி அதிகம் குறைவு, குறைவு அதிகம்னு மாறி மாறி கிடைச்சா x/y நாம் எப்படி எழுதிக்கணும்னு சொல்லியிருக்கேன்? x/y அப்படியே எழுதிக்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்போது எக்ஸோட மதிப்பும் ஒய்யோட மதிப்பும் பிரதியிட்டு பதில் என்ன வருதுன்னு பார்க்கலாமா? இதில் எக்ஸோட மதிப்பு இது, ஒய்யோட மதிப்பு இது. சரியா? இந்த ஒரு நம்பர் மட்டும் இருக்குல்ல, இந்த ஒரு நம்பர் மட்டும் இருக்கிற பக்கத்தை நீங்கள் பார்க்கக்கூடாது. 2 நம்பரும் இருக்கிற பக்கத்தை தான் பார்க்கணும். சரியா? எக்ஸோட மதிப்பு எவ்வளோ? 120. 120 வகுத்தல் y எவ்வளோ? 30 இன்ட்டு இந்த ஒரு நம்பர் மட்டும் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். எவ்வளோ? 6. இப்போ இதை அடித்தா என்ன வருது? 24 வருது. அவ்வளோதான் ஆன்சர். அடுத்த கணக்கு பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. 10 விவசாயிகள் 21 நாள்களில் நிலத்தை உழுது முடிக்கின்றனர் எனில் அதே நிலத்தை 14 விவசாயிகள் எத்தனை நாள்களில் உழுது முடிப்பார்னு கேட்கப்பட்டிருக்கு. சரியா? இங்கே விவசாயிகளின் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. அப்போது நாட்களின் எண்ணிக்கை கண்டிப்பாக குறைஞ்சிரும். இங்கே விவசாயிகளின் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. அதனால் இங்கே அதிகம், இங்கே குறைவுன்னு எழுதிக்கலாம். இப்போ கடைசியாக நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? அதிகம் குறைவுன்னு கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி அதிகம் குறைவு, குறைவு அதிகம்னு கிடைச்சா x/y எப்படி எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன்? அப்படியே எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். x/y. அப்போது இதை அப்படியே வகுத்தல் போட்டு எழுதிக்கலாம். 10 வகுத்தல் 14 பெருக்கல் இங்கே இருக்கிற இந்த நம்பர் அடித்தா 15 வருது. அச்சோ, இது ஆப்ஷனில் இல்லையே, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பயப்படாதீங்க. இங்கே கிடைச்சிக்கிற நம்பர் ஆப்ஷனில் இல்லைன்னா இங்கே இருக்கிற இந்த நம்பரை கொண்டு வந்து கழிச்சுக்கோங்க. அப்படி கழிக்க என்ன நம்பர் பதிலாக வருதோ அதுவே நமக்கு தேவையான சரியான பதில். இது கண்டிப்பாக ஆப்ஷனில் இருக்கும். சரியா? இது ஆப்ஷனில் இல்லைன்னா மட்டும்தான் நீங்கள் இந்த ட்ரிக்கே யூஸ் பண்ணணும். புரிஞ்சுதா? அடுத்த கணக்கு பாருங்கள். இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்குன்னா அது இதுதான். இதுக்கான பதிலை என் கூட சேர்ந்து நீங்களும் முயற்சி பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு இந்த கணக்கில் என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை எழுத ஆரம்பிக்கிறேன். அடுத்தது இந்த கணக்கில் 72 புத்தகங்களின் எடை 9 கிலோகிராம் எனில் 40 புத்தகங்களின் எடை என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. சின்ன குழந்தைங்க கூட சொல்லிடுவாங்க குறைவாக தான் வரும்னு. சரியா? அதனால் நான் நேரடியாகவே குறைவுன்னு எழுதிக்கிறேன். 72 புத்தகங்களின் எடை 9 கிலோகிராமா. அதே அளவுள்ள 40 புத்தகங்களின் எடை தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ குறைவாக தானே வரும். கணக்கை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. இந்த பக்கமும் குறைவாக தான் இருக்குது. குறைவு குறைவுன்னு வந்திருக்கு. ஓகேவா? அதிகம் அதிகம் குறைவு குறைவுன்னு வந்தாலே x/y எப்படி மாறும்? y/x மாறிடும். அதாவது இந்த நம்பர் தலைகீழாக மாறிடும். கீழே இருக்கிறது மேலேயும் மேலே இருக்கிறது கீழேயும் வந்துடும். அவ்வளோதான். இப்போ இதை அடித்தா பதில். அவ்வளோதான் ஆன்சர்.